மனோ சொன்னதை நீ அப்படி எடுத்துக்கிட்டா போதும். இருந்தாலும் எனக்கு என்னமோ அது கல்யாணம் பண்ணிக்க போற என்ன பத்தியே அப்படி ஒரு பொய்ய சொல்லணுமா? நீ சரியான முட்டாளா இருக்கிறியே. ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை விட்டுட்டு பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பேச முடியுமா? அப்படி கேட்டா தர்ம அடி கன்ஃபார்ம். ஏ, உன் மேல இருக்கிற அன்பு, கருணை, பாசத்தால தானே அவன் அப்படி பேசினா. அத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா நான் என்னத்த சொல்றது? என்ன ஆனாலும் நாங்க அவன் தான்னு முடிவு பண்ணிட்டோம். அவங்க கிட்டயே ஃபோன் பண்ணி பேசிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்க அங்க போறோம். அப்புறம் இதுக்கு நடுவுல மறுபடியும் ஏதாவது சண்டையை போட்டுக்கிட்டு வந்து நிக்காதீங்க சொல்லிட்டேன். வா பத்மா. ரொம்ப வலிக்குதுமா. போதும் போதுமா? கொஞ்சம் அசையாம இரு. தலை வர வேண்டாமா? போதும்மா. இது முடிஞ்சிருச்சுரா. நல்ல பொண்ணுல்ல? அம்மாவுக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. உன்னை ரெடி பண்ணிட்டு தான் நான் போய் கிச்சன்ல வேலை செய்யணும். என்ன ரெடி பண்ணிட்டு என்ன எங்க கூட்டிட்டு போக போறீங்கம்மா? நம்ம எங்கேயும் போல. என் அம்மா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும்ல, அதுக்காக தான். இல்லனாலும் என்னோட பொண்ணு எப்பவுமே அழகுதானே என் செல்லம். அப்படியாம்மா? பின்ன இல்லையா? இப்ப என்னோட பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. இப்ப போய் விளையாடுங்க, போங்க. நீங்களும் வாங்க விளையாடலாம். ஐயோ, அம்மாக்கு விளையாடுறதுக்கு டைம் இல்ல. கிச்சன்ல நிறைய வர்க் இருக்கு. நீ போய் விளையாடு. என்ன? அனு, நீ எங்க போற? இன்னைக்குதான் உனக்கு ஆபீஸ் இல்லல்ல? நான் ஆலிஸ் அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அங்க என்ன விசேஷம்? வேலை இல்லாத நேரத்துலயாவது வீட்ல இருக்க கூடாதா அனு? இன்னைக்கு சாண்ட்ராவோட பர்த்டேமா. ஆலிஸ் அக்காவோட பொண்ணு இல்ல, அதனால நான் அங்க போய் அவளை விஷ் பண்ணிட்டு வரேன். அது நாளைக்கு ஆபீஸ்க்கு போகும்போது விஷ் பண்ணா போதாதா? என்னடி இப்ப எதுக்காக சிரிக்கிற? இல்ல, நீங்க சொன்னதை கேட்டு சிரிப்பு வந்துருச்சு. பர்த்டே இன்னைக்கு, விஷ் பண்றது நாளைக்கா? உங்க அறிவே அறிவுதாமா. லீவு நாள்ல நீ எங்க கூடயே இங்கே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். ஆமா ஆமா, நான் போயிட்டு வரேம்மா. அம்மா, நானும் அக்கா கூட போகட்டுமாமா? அனு, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னம்மா? அனு, இவளையும் உன் கூட கொஞ்சம் கூட்டிட்டு போயேன். யார? அம்முவையா? இவ பாவம் தனியா எவ்வளவு நேரம் தான் இங்கே இருப்பா. உன் கூட கூட்டிட்டு போயேன். என்னால முடியாதுமா. நீங்க இங்க தானே இருக்கீங்க, நீங்களே பாத்துக்கோங்களேன். எனக்கு கிச்சன்ல இன்னைக்கு நிறைய வேலை இருக்குமா. எப்படியும் நீ ஸ்கூட்டர்ல தானே போற, அப்படியே அம்முவே கூட கூட்டிட்டு போயேன். நாங்க பேசிக்கிட்டு இருப்பேன், டைம் போயிட்டே இருக்கும். அவ்வளவு நேரம் இவ என்னமா பண்ணுவா? இவ அந்த பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருப்பா. நீ அத பத்தி எல்லாம் மைண்ட் பண்ணாத. இவ பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பா. நீ கூட்டிட்டு போனா போதும். அங்க வந்து தொல்லை பண்ணாம அமைதியா ஒரு இடத்துல உட்காரணும். சரி, போய் வண்டியில உட்காரு. கேர்ஃபுல்லா இருக்கணும் அம்மா. சரிம்மா. அனு, பாத்து கூட்டிட்டு போ. என்னோட அம்மா வாங்க. அம்மா, இப்படி உட்காருங்க. இப்படி உட்காருமா. அவளுக்கு என்ன அவளுக்கு ஆச்சுன்னு ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு எனக்கு பயமா நான் இருக்கு. சொல்றேன்லம்மா, அந்த பொண்ண டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காருன்னு. செக் பண்ணதுக்கு அப்புறம் தானே என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியும். வண்டியில இருந்து விழுந்துட்டீங்களா? ஏமா, நீதான் வண்டி ஓட்டுனியா இல்ல வேற யாராவது ஓட்டுனாங்களா? நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். வேற ஏதாவது வண்டி வந்து இடிச்சுதாமா, இல்ல பேலன்ஸ் மிஸ் ஆகி விழுந்துட்டியா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு கார் கிராஸ் பண்ணி போச்சு, அப்பதான் நாங்க விழுந்துட்டோம். உனக்கு லைசென்ஸ்லாம் இருக்குல்ல? இருக்கு. அது நல்லதா போச்சு. ஒருவேளை போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா
லைசென்ஸ் எல்லாம் பிரச்சனையாயிடும். வலிக்குதாமா? இல்ல, உன் கூட இருந்த பொண்ணு யாரு? உன் சொந்தமா? என் தங்கச்சி. வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? கால்ல, முட்டில, பாதத்துல? இல்ல, எனக்கு வேற எங்கேயும் அடிப்படல. வலியெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல? இல்ல சிஸ்டர், என் தங்கச்சியை பார்க்கணும். அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீ அமைதியா இரு. நம்ம அவளை இன்னும் கொஞ்சம் அக்கறையோட வளர்க்கணும். அவளோட விஷயத்துல நாம இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு தோணுதானோ? இப்போ எனக்கு நீங்க 2 பேருமே ஒண்ணுதான் ஆனும். அத நீ ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனாலும் சரி. ஐயோ அம்மு, என்ன பாரும்மா. அம்மு, 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 என்ன பாரு. ஐயோ அம்மு, எந்திரி. எக்ஸ்கியூஸ் மீ. அம்மு, என்ன பாரு. டாக்டர், அம்முக்கு எப்படி இருக்கு டாக்டர்? நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். பெருசாலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. தலையில அடிபட்டிருக்கு, ஆனா ஆழமெல்லாம் எதுவும் படல. ஆனா என்ன டாக்டர்? இன்டர்னல் இன்ஜுரி இருக்கும்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அப்படி அடிபடவும் வாய்ப்பு இருக்கு. ஐயோ டாக்டர், நம்ம எதுக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். இன்டர்னல் இன்ஜுரியும் ஹெமரேஜும் இருந்தா தெரிஞ்சு போயிடும். ஆனா எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. எடுத்துடலாம் டாக்டர். ஸ்கேன் எடுத்தாதான் பிரைன் டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு பார்க்க முடியும். பேஷண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால தான் எனக்கு டவுட்டா இருக்கு. டாக்டர், என் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடாதல்ல? இது ஒரு சீரியஸ் சிச்சுவேஷனா எனக்கு தோணல. இருந்தாலும் எல்லா ஆங்கிளும் நம்ம யோசிக்கணும்ல. நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை பார்த்ததுமே நம்ம என்னன்னு முடிவு பண்ணலாம். வாங்க, கூட்டிட்டு வாங்க. ஐயோ ஏய் இல்லம்மா, அங்கெல்லாம் போக கூடாது. வாங்க, இப்படி உட்காரு. வா வாமா, இங்க உட்காருமா. டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. உட்காருங்க, அனுப்புமா. அம்மு, ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எந்த பிரச்சனையும் இல்ல. இன்டர்னல் இன்ஜுரியோ ஹெமரேஜோ அப்படி எதுவும் இல்ல. அதனால பயப்பட வேண்டாம். ஆனா அவ இன்னும் மயக்கத்துல இருந்து வெளியே வரல. அதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. ஆக்சிடென்ட் ஆனா சில பேருக்கு இந்த மாதிரி ஆகும். மோஸ்ட்லி கீழே விழுந்த ஷாக்ல தான் இந்த மாதிரி ஆகும். ஒரு அரை மணி நேரத்துல இது சரியாகிடும். ஆனா அம்முவோட கேஸ்ல சம்திங் ஸ்பெக்குலியர். பிரெயின் ரெஸ்பான்ஸ் ஃபேபிளா இருக்கு. அதே மாதிரி பிரஷரும் ஹார்ட் பீட்டும் அதுவும் பிலோ நார்மல். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அம்மு ஐசியூல வச்சு பார்க்கறத தவிர்த்து வேற வழி இல்ல. ஐயோ, அப்ப என் தங்கச்சி? கூல் டவுன். உங்களை பயன்படுத்த நான் இதை சொல்லல. சிச்சுவேஷன் என்னங்கறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஐசியூல இருந்தா இன்னும் கொஞ்சம் சேஃபா இருப்பா. ஆனா ஹார்ட் பீட்டும் பிரஷரும் இன்னும் லோவாகி போயிடுச்சுன்னா என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. அனுப்புமா, லைஃப்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போதுதான் நாம அதை ரொம்ப போல்டா எதிர்கொள்ளணும். அப்பதான் நம்மளால அதை ஓவர் கம் பண்ண முடியும். பிரச்சனையால நாம நொடிஞ்சு போக கூடாது. அதுக்கு பதில் பிரச்சனைய நாம எதிர்கொள்ளணும். புரியுதா? உங்க வீட்ல அம்மா இருக்காங்கல்ல? இருக்காங்க. அம்மாவை இங்க வர சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், அம்மா வந்துட்டு இருக்காங்க. அம்மா இங்க வந்தாலும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது நீங்கிறத மறந்துடாத. எந்த சிச்சுவேஷனையும் மேனேஜ் பண்ண வேண்டியது அதுதான் உன்னோட கடமை. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேங்கிறதுனால அம்முக்கு ஏதாவது ஆயிடும்ன்றது அர்த்தம் இல்ல. எதுவும் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல சைடு எஃபெக்ட்ஸ்க்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. கை கால் அசைவு இல்லாம இருக்கிறது, பார்வை பறி போகுது, காது கேட்காம, சில பேர் பேசவே முடியாம போயிடுது. இது எல்லாத்துக்குமே நீங்க தயாரா இருக்கணும். சில விஷயங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதாலையும் பிசியோதெரபி பண்றதுனாலையும் குணமாகலாம். சில டேமேஜஸ் பெர்மனண்டா இருக்கலாம். என்ன செஞ்சாலும் மாறாது.
இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அப்படி நடக்காமவும் போகலாம். ஆனா எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் மனசை தேத்திக்கிறதுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் விளக்குறேன். அதை தவிர உங்களை வருத்தப்பட வைக்கிறதுக்காக இல்ல. புரியுது டாக்டர். அம்மா அவ எங்க இருக்கா இப்போ? சொன்னேனே, ஐசியூக்கு அவளை மாத்திருக்கேன். அவளை நான் பார்க்கலாமா? கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸ ஐசியூல போய் பார்க்கறதுக்கு அனுமதி இல்ல. அது பேஷண்டோட உயிருக்கே ஆபத்தா போயிடலாம். அதனால அலோ பண்றது இல்ல. ஒரு தடவை பார்க்க விடுங்க. ஒரே ஒரு தடவை அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். அனுபமா, உங்க தங்கச்சிக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை. உங்களை மாதிரி யாராவது உள்ள போனா பல காம்ப்ளிகேஷன் உண்டாகும். அதனாலதான் நாங்க அலோ பண்ணாம இருக்கோம். எதுக்கும் 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள அம்மாவோட கண்டிஷன் பத்தி ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எங்க கூட கோஆபரேட் பண்ணுங்க. அனுப்புமா, கொஞ்சம் அமைதியா இருமா. உன்னோட அம்மா வரும்போது நீ இப்படி அழுதுட்டு இருந்தா அவங்க தளர்ந்துருவாங்க. போ, பி போல்ட். ஓகே? உன்னெல்லாம் கண்டுக்காததால தான் இப்படி இருக்க. நீங்க ஒரு கொம்பு எடுத்துட்டு வந்து 2 அடி அடிச்சு கேளுங்க. அப்பா அவ வாய் தருப்பாங்க. சிஸ்டர், சிஸ்டர், அம்முக்கு இப்போ ஒன்னும் சொல்ல முடியாதுமா. அவ கண்ணை திறந்துட்டாளா? இல்ல, எந்த மாற்றமும் இல்ல. அப்படி உடம்புல எந்த அசைவும் வராதான்னு தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். அங்க போய் உட்காருங்க. இப்படி வாசல்லே நிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சிஸ்டர், அவளை ஒரு தடவை பார்க்க விடுங்களேன். ஐயோ சாரி, அட்டெண்டரை ஐசியூல அலோ பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அப்போ இந்த கர்ட்டனையாவது கொஞ்சம் எடுங்களேன். நான் இங்க இருந்தாவது அவளை பாத்துக்கிறேனே. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். காட்டனை எடுத்தா கூட அம்முவை பார்க்க முடியாது. அம்முவோட பெட் அந்த பக்கம் இருக்கு. நீங்க போய் உட்காருங்க. இல்லனா ஒரு ரூம் எடுத்து நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது தேவை இருந்தா நாங்களே கூப்பிடுறோம். எப்படியோ நீங்க இன்னைக்கு பேஷண்ட பார்க்க முடியாதுன்னு தோணுது. என்ன ஆச்சு அம்மா? நம்ம அம்மா என்ன ஆச்சு சொல்லு. என்ன ஆச்சு சொல்லு. சொல்றல அவளை உள்ளதான் வச்சிருக்காங்க. அவளுக்கு என்ன ஆச்சுமா? என் வண்டி ஸ்லிப் ஆயிடுச்சுமா. எனக்கு உன் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு சொல்லு. அம்முக்கு தலையில அடிபட்டிருக்கு. சுய நினைவே இல்ல. ஐசியூல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நான் என்ன செய்வேன்? எனக்கு அவளை பார்க்கணும் போலயே இருக்கு. அவளை காட்ட மாட்டேங்கிறாங்கம்மா. அம்மா இல்ல, எனக்கு என் பொண்ணை பார்க்கணும். நான் பார்த்துட்டு வரேன். காட்ட மாட்டேங்கிறாங்கம்மா. நான் எவ்வளவு கேட்டோம் டாக்டர் அலோ பண்ணல. என்னையும் கூட உள்ள கூட்டிட்டு போங்களே ப்ளீஸ். என் பொண்ணை உடனே பார்க்கணும் ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன். இங்க பாருங்க மேடம், யாரையும் உள்ள அலோ பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. உங்களை உள்ள அனுப்புனா எங்களுக்கு வேலை போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். டாக்டர் வந்தா நீங்க நேரா கேட்டுக்கோங்க. அவங்க சொன்னா உங்களை அலோ பண்றோம். ஐயோ, என் பொண்ணு. அம்மா அம்மா நீங்க வாங்கம்மா. இப்படி வந்து உட்காருங்க. வாங்க.
நீ அவளை பாத்தியா? இல்லம்மா, நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். இதுக்குள்ள அவங்க அலோ பண்ணவே இல்லை. டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஐசியூல வச்சு பார்க்கலாம், மேற்கொண்டு எதுவும் பிரச்சனை வராம இருக்க அதுதான் நல்லதுன்னு சொன்னாங்க. நானும் அதை கேட்டு சரின்னு சொல்லிட்டேன். அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அம்மா அம்மா அழாதீங்கம்மா. அம்மா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. அம்மா, டாக்டர். டாக்டர், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அவளை நான் பார்க்கணும். நீங்க இந்த அளவுக்கு அழுது வருத்தப்படுற அளவுக்கு உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகல. இப்ப எப்படி இருக்கான்னு போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீதாம்மா அம்மாக்கு ஆறுதல் சொல்லணும். டாக்டர், அவளை நான் ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன். நோ, இன்னைக்கு நீங்க அவளை பார்க்க முடியாது. நாளைக்கு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். இதுக்கு மேல காம்ப்ளிகேஷனை நாமளே உருவாக்கிட கூடாது. நீங்க உட்காருங்க. அம்மா, டாக்டர் செக் பண்ணிட்டு வரட்டும். உள்ள போனாலும் அவளை பார்க்க முடியுமே தவிர நம்மளால வேற என்னம்மா செய்ய முடியும்? அவளை காப்பாத்தணும்னா அது டாக்டர் சொல்ல மட்டும்தான் முடியும். அதை விட்டுட்டு நாம உள்ள போய் அவங்க வேலையை ஏன் கெடுக்கணும் சொல்லுங்க? நீங்க வாங்கம்மா, உட்காருங்க, வாங்க. அவ பாட்டுக்கு வீட்டுல விளையாண்டுட்டு இருந்திருப்பா. நான் தான் அவளை கட்டாயப்படுத்தி உன் கூட அனுப்பி வச்சேன். இந்த மாதிரி நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சுமா. முதல் தடவை எனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால அம்முக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு தான் எனக்கு வருத்தம். அவ என் கூட வண்டியில இருக்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். கவனமா இருந்திருந்தா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இப்ப தோணுது அந்த பர்த்டேக்கு போயிருக்கவே வேண்டான்னு. அதெல்லாம் நீ ஒண்ணு வேணும்னு செய்யலையே, ஏதோ நடந்துருச்சு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் எப்போ எப்படி நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாதுல்ல அனு. டாக்டர், என் பொண்ணு திரும்பி வரும்போது உங்களுக்கு ஆறுதலா ஏதாவது சொல்ல முடியும்ன்ற நம்பிக்கையில தான் நான் உள்ளேயே போனேன். ஆனா ஐயோ டாக்டர், என்னாச்சு அவளுக்கு? பிரெயின் ரெஸ்பான்ஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் அவளுக்கு இல்ல. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் எந்த மாற்றமும் இல்ல. வழக்கமா கை கால் அசைறது, விரல் அசைறது, கண் சிமிட்டுறது, ஏதாவது ஒரு நல்ல சிம்டம்ஸ் தெரியும். ஆனா அம்மாவோட விஷயத்துல அப்படி எந்த ஒரு மாற்றமும் இல்ல. டாக்டர், அம்முக்கு வேற பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்கலாமா? அம்முக்கு நீங்க இங்கதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் சொல்லல. ஆனா இந்தியால கிடைக்கிற தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை தான் நாங்க அம்முக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால எங்க கூட்டிட்டு போனாலும் இதை விட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட போறது இல்ல. ஆனா இதை விட அதிகமான ஃபெசிலிட்டிஸ சில ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறாங்க. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தலையில அடிபட்டு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிற ஒரு பேஷண்ட்டை எந்த காரணத்துக்காகவும் எந்த அசைவும் இருக்க மாதிரி பயணம் பண்ண கூடாது. அது அவ பிரெயினுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் உண்டாக்கும். நீங்க வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அம்முவை கூட்டு போறதா கூட்டு போங்க. இல்ல வேண்டாம் டாக்டர், வேண்டாம். ஒரு சஜஷன் கேட்டோம், அவ்வளவுதான். வருத்தப்படாதீங்க. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட்.
நம்ம நாளை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள கண்டிப்பா ஒரு குட் நியூஸ் கிடைக்கும்னு நான் நம்புறேன். நீங்க 2 பேரும் வருத்தப்படாம இருங்க, சரியா? அழாதீங்கம்மா, அம்மாவுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. என் மனசுக்கு அப்படிதான் படுது. நீங்க அழாதீங்கம்மா. வாங்க வாங்கம்மா. அம்முவை பாத்துக்கிறது நீங்க தானே? ஆமா. இந்த டேப்லெட்ஸ்லாம் வாங்கணும். இங்க இருக்க ஃபார்மசில இல்ல, நீங்க வெளியில தான் வாங்கிட்டு வரணும். மத்தியானத்துக்குள்ள வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. ம்? அனு, இந்தா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. இல்லம்மா, நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். அவளை தனியா விட மாட்டேன். மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா யார் கால் பண்றா? தங்கச்சி கால் பண்றா. மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? நம்ம கிட்ட என்ன ஏதுன்னு சொல்றதுக்கா இருக்கும். ஹலோ, என்னம்மா சொல்லு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேம்மா. அண்ணே, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்றேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? என்னாச்சு? அனு வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அம்மாவும் வண்டியில இருந்தா. ஆண்டவா, அப்புறம் அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லுமா. அம்மா ஐசியூல இருக்கா. இது வரைக்கும் சுயநினைவு திரும்பல. கடவுளே, அனுவுக்கு என்னாச்சு? அவ இப்ப எப்படி இருக்கா? அனுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல, கையில லேசாதான் காயப்பட்டிருக்கு. அம்மா தான் இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கா. எந்த ஹாஸ்பிட்டல்மா? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல். சரி, நான் இதோ வர்றேன். வருத்தப்படாத. அனு அங்க இருக்கால? இல்ல அவளும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காளா? இல்ல, அவளும் இங்கதான் இருக்கா. அவளுக்கு ஒன்னும் பெரிய அடி இல்லன்னு. சரி, நீ வை, நான் உடனே வர்றேன். அனு, மாமா வந்துட்டாரு. இது உள்ளதா வச்சிருக்காங்களா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும்ன்றாங்க. ஐயோ, அந்த அளவுக்கு சீரியஸா இருக்காளா? சுயநினைவு வரலங்கிறாங்க. அதனாலதான் அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. அது ஏன் அந்த மாதிரி? அவளுக்கு தலையில அடிபட்டிருக்கா? தலையில தான் அடிபட்டிருக்கு. ஆனா பயப்படுற அளவுக்கு இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. பயப்படுற அளவுக்கு இல்லைன்னா இவ்வளவு நேரமா ஏன் இன்னும் சுயதனம் வராம இருக்கு? ஐயோ, கிட்ட நேரத்துல என்னென்ன நடக்குது பாரு. எப்படிமா இந்த மாதிரி நடந்தது? வேற ஏதாவது வண்டி வந்து இடிச்சிச்சா? ஒரு டர்னிங்ல கார் எங்களை தாண்டி போச்சு. அந்த வண்டி ரொம்ப ஸ்பீடா வந்தது. அந்த கார் இடிச்சதால தான் நாங்க விழுந்தோமான்னு தெரியல. வண்டியில பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நானும் அம்மாவும் கீழே விழுந்துட்டோம். நான் எந்திரிச்சு பார்க்கும்போது அம்மா தரையில சுயநினைவு இல்லாம கிடந்தா. தூக்கி பார்த்தா தலையில எல்லாம் ஒரே ரத்தம். அப்பதான் யாரோ ஓடி வந்து என்னையும் அம்மாவையும் ஆட்டோல ஏத்தி இங்க அனுப்பி வச்சாங்க. ஆனாலும் அம்மாவுக்கு இவ்வளவு சீரியஸ்னா நீ வண்டி வேகமா ஓட்டுனியா? நான் வழக்கமா ஓட்டுறதை விட கொஞ்சம் மெதுவா தான் வந்தேன். என் கூட அம்மா இருந்ததால நான் ஸ்பீடா ஓட்டல. சரி விடுமா, அது அப்படிதான். கெட்ட நேரத்துல நீ ஸ்பீடா ஓட்டணுங்கிற அவசியம் இல்ல. சும்மா நின்னுட்டு இருந்தா கூட வந்து இடிப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு. பத்மா, நாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். இங்க நம்மால செய்ய முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், வேண்டிக்கணும். அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவங்கிட்ட மனசுருகி வேண்டிக்க. அதான் நம்மளால முடியும். நம்ம வேண்டுதலை கேட்கிற அந்த ஆண்டவன் டாக்டர் மூலமா நம்ம குழந்தைய கண்டிப்பா காப்பாத்துவாரு. அவளை காப்பாத்துறதுக்கு அது மட்டும் போதுமா? என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு 24 மணி நேரமும் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன்னு.
அப்படி இருந்தும் என் பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னா நான் வேண்டத அந்த கடவுள் எதுவுமே கேக்குறது இல்லைன்னு தானே அர்த்தம். தயவு செஞ்சு நீ இப்படி எல்லாம் யோசிக்காதம்மா. நம்ம பிரார்த்தனையையும் பக்தியையும் ஆழம் பார்க்கறதுக்காக கடவுள் அடிக்கடி இந்த மாதிரி சோதனைகளை நமக்கு கொடுக்கத்தான் செய்வாரு. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆண்டவனை வேண்டிக்கணும். இந்த மாதிரி விரக்தி ஆகக்கூடாது. எங்க பாரு, நீ இங்க இருந்து தேவையில்லாததெல்லாம் யோசிக்கிறதுனாலதான் மனசு வெறுத்து போய் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த கண்ணாடி வழியா அவளை ஒரு தடவையாவது பார்க்க முடியாதாங்கிற ஏக்கத்துல நான் காத்துட்டு இருக்கேன். என்னால வேற என்ன பண்ண முடியும்? எதுக்குமா இந்த மாதிரி அழுதுட்டு இருக்க? ஆமா, நீங்க யாரும் இன்னும் அவளை பார்க்கலையா? இல்ல, ஐசியூல இருக்கா இல்ல மாமா, யாரையும் அப்படி பார்க்க விட மாட்டாங்க. சுருக்கமா சொன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல நின்று காத்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. ராத்திரி இங்க இருந்து கண்ணு முழிக்க வேண்டாம். வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வாங்க. அது வரைக்கும் நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாண்ணே. அம்மா இங்க இருக்கிறதுனால நான் வீட்டுக்கு போனாலும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க இங்க இருந்து போகும்போது இவளையும் கூட கூட்டிட்டு போங்க. இவ உங்க வீட்டுல தங்கட்டும், நான் இங்கே இருந்துக்கிறேன். இல்லம்மா, நான் இங்க இருந்து போறதா இல்ல. நீங்க மாமா கூட போயிட்டு காலையில வந்தா போதும். நீங்க இப்படி ஆளாளுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? 2ல 1 முடிவு பண்ணுங்க. நான் எங்கேயும் வர்றதா இல்ல மாமா. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கிளம்புங்கண்ணே. நாங்க 2 பேரும் இங்கே இருந்துக்கிறோம். 2 பேரும் இங்க இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், கண்ணு முழிக்க வேண்டான்னு. அதனால என்ன பரவாயில்ல, நாங்க இங்கே இருக்கோம். அது ஒண்ணு பெரிய கஷ்டம் இல்ல. உங்களுக்கு சுகர் வேற இருக்குல்லண்ணே. கண்ணு முழிச்சு நேரத்துக்கு தூங்காம இருந்தீங்கன்னா அது உங்க உடம்புக்கே நல்லது இல்ல. நீங்க போங்கண்ணே. ஐயோ, 2 பேரும் இப்படி அடம் பிடிச்சிங்கன்னா நான் என்னதான் பண்றது? சரி, நாளை காலையில நான் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வரேன். ஆனா உனக்கு இங்க ஏதாவது தேவைப்பட்டா உடனே என்கிட்ட சொல்லு, சரியா? சரி. அப்புறம் நீ இங்க இருந்து அழுது புலம்பி அவளையும் வருத்தப்பட வைக்காத, சரியா? அனு, உனக்கு பசி எடுக்கும்ல? இங்க கேண்டீன் இருக்கும், நீ போய் ஏதாவது சாப்பிட்டு வா. வேண்டாம்மா, காலையில வீட்டுல சாப்பிட்டு கிளம்புனது இப்ப சாயங்காலம் 4 மணிக்கு மேல ஆயிடுச்சு. பசியோட இருக்க வேண்டாம், போய் சாப்பிடு. வேண்டாம்மா, அம்மா இப்படி இருக்கிறதுனால எனக்கு சுத்தமா பசியே இல்ல. அவளை ஒரு தடவை பார்த்தா போதும்னு தோணுது. தூங்கிட்டீங்களா? இங்கே நின்னுட்டு ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? இங்க இருக்கிற ரூம்ல போய் படுத்து தூங்குங்க. ஏதாவது தேவை இருந்தா நாங்களே கூப்பிடுறோம். நான் தான் அப்பவே சொன்னேன்ல. பரவாயில்ல, நாங்க இங்கே இருக்கோம்மா. நீங்க இங்க தூங்காம இருக்கனால அவளுக்கு சுயநினைவு வந்துட போதா? விடியும் போது நீங்க இங்க மயங்கி விழுந்துருவீங்க. அதான் நடக்க போகுது. அப்புறம் உங்க இஷ்டம்.
நீங்க போய் ரூம்ல படுங்கம்மா, நான் இங்கேயே இருக்கேன். நீ தூங்காம இருந்தா சில சமயம் உனக்கு தான் தலைவலி வரும்ல. நீ போய் தூங்கு. எனக்கு கண்ணு முழிச்சு பழக்கம்தான். அப்ப 2 பேரும் இங்கேயே இருக்கலாம். எதுக்கு பேசிக்கிட்டு? வா அனு, வந்து உட்காரு. வா. பத்மா, 2 பேரும் இங்கேயே இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் ரூம்ல படுத்து தூங்க வேண்டியதானே? நைட்டு டாக்டர் ஏதாவது சொன்னாரா? அம்மா கண்ணு முடிச்சாளா? எதுவுமே தெரியலண்ணே. காலையில டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னே தெரியும். நர்ஸுக்கிட்டே கேட்டு பார்க்கலாம்ல? அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க மாமா. ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களா? இருந்தாலும் பதட்டமா இருக்கிற சொந்த பந்தங்கள் கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை சொல்றதுக்கு ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன? சரி, இதுல காஃபி இருக்கு, இதுல டிஃபன் இருக்கு. ரூம்ல போய் 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கிறேன். போயிட்டு வாமா, அவசர அவசரமாலாம் வர வேண்டாம், இங்க நான் பாத்துக்கிறேன். மாமா, அம்மாவை நீங்க இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் போறேன். நீங்க போங்கம்மா. சரிதான். வா. மேடம், உங்களை டாக்டர் வர சொன்னாங்க. ரூம்ல வெயிட் பண்றாங்க. வா. உட்காருங்க ப்ளீஸ். காலையிலேயே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸ் தான் நான் சொல்ல போறேன். அம்மு கண்ணு முழிச்சிட்டா. அண்ணே, நீங்களும் உங்களோட பொண்ணும் காத்திருந்து வேண்டிக்கிட்ட பலன்தான் அவ இவ்ளோ சீக்கிரம் கண்ணு முழிச்சிருக்கா. காலையில அவ கண்ணு முழிச்சா, 1-2 வார்த்தை எங்க கிட்ட பேசினா. இனி பயம் வேண்டாம். மதியத்துக்கு மேல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவளை நாங்க பார்க்கலாமா டாக்டர்? ரூமுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஐசியூல வேண்டாம். நீங்க உள்ள வந்தீங்கன்னா மத்த பேஷண்ட்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம் டாக்டர். எனக்கு அது புரியுது. நீங்க நேத்து ராத்திரி ஃபுல்லாவே 2 பேரும் ஐசியூ வாசல்லயே காத்துட்டு இருந்தத டியூட்டி நர்ஸ் சொன்னாங்க. பல தடவை அவங்க எடுத்து சொல்லியும் நீங்க 2 பேரும் அங்கேயே தான் இருந்தீங்களாமே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில படுத்தா தூக்கம் வருமா டாக்டர்? கண்ணை 3 நாள் அவளோட உருவம் தான் எங்க கண்ணுக்கு வந்துட்டு போகுது. விடிற வரைக்கும் எப்படி தாங்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? குழந்தை இன்னும் எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்க வேண்டியது வரும் டாக்டர்? எதுக்கும் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குமான்னு 2-3 நாள்ல தெரிஞ்சிடும். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். வீட்டுக்கு கூட்டு போனாலும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். வீட்ல வேற யாரும் இல்லையா? இல்ல, நாங்க 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். அதனாலதான் உங்க 3 பேருக்குள்ள அவ்வளோ பாசம். அம்மு நேத்து இங்க கூட்டிட்டு வரும்போது அனுவோட தவிப்பை நீங்க பாத்திருக்கணும். தங்கச்சி மேல அவ்வளோ பாசம் இல்ல? அப்போ அவங்களோட அப்பா இறந்து போயிட்டாரு. ஓ, ஐம் சாரி. எப்படி அவர் இறந்தாரு? அது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஓ, இறந்து ரொம்ப நாள் ஆச்சா? 10 வருஷம். அப்போ அம்முக்கு 7 வயசுன்னு தானே சொன்னீங்க?
அது ஆ, அது அது வந்து- டாக்டர் சாரி, அது எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஏதோ மனசுல பட்டதுனால நான் கேட்டேன். நான் அப்படி கேட்டதே நீங்க மறந்துடுங்க. சாரி. அப்படி சொல்ல முடியாத பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். அது சொல்லும்போது எங்களுக்கு வருத்தமாக இருக்குங்கிறதுனால தான். அம்முவை இவங்க அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க. என்னது? அம்மா அடாப்டட் சைல்டா? ஆமாம். ஆனால் இந்த விஷயம் சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியமாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். அம்முவுக்கு கூட தெரியாது. ஆம். இந்த ரகசியத்தை நீங்கள் பாதுகாப்பீங்கன்னு நம்புகிறோம். ப்ராமிஸ். உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்க மேல மரியாதை அதிகமா இருக்கு. அடாப்ட் பண்ண ஒரு குழந்தைய நீங்க இவ்ளோ தூரம் அன்பா அக்கறையா பாத்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த குழந்தைக்காக தானே நீங்க 2 பேரும் ஐசியூ வாசல்லையே காத்துட்டு இருந்தீங்க. சொந்த குழந்தைக்காக கூட இந்த அளவுக்கு கண்ணீரை யாரும் சிந்த மாட்டாங்க. ரியலி கிரேட். நீங்கள் கேட்டதுனால எங்கள் குடும்ப ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டோம். தயவு செஞ்சு அதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. தைரியமா போயிட்டு வாங்க. அந்த விஷயம் என் மூலமா யாருக்கும் தெரியாது. வரேன் டாக்டர். என்ன நீ அறிவு கிட்டத்தனமா இருக்க? அந்த டாக்டர் கிட்ட அம்முவை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க. ஹ, நான் அந்த விஷயத்த சொல்லலன்னா டாக்டர் உன்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? 10 வருஷத்துக்கு முன்னால புருஷனை இழந்த ஒரு பொண்ணுக்கு 7 வயசுல ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? சம்பந்தமே இல்லாத அந்த டாக்டர் கிட்ட நம்ம குடும்ப ரகசியத்தை சொல்ல வேண்டியதாயிடுச்சுல்ல. இனிமே நம்ம குடும்பத்தை பத்தி பேசும்போது தயவு செஞ்சு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு. இல்லைன்னா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் உண்மையை சொல்ல வேண்டியதாயிடும். டாக்டர் எதுக்குமா வர சொன்னாங்க? உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அவங்க சந்தோஷமான விஷயம் தான் சொன்னாங்க. அம்மு கண்ணு முழிச்சிட்டாலாம். அப்படியாம்மா? ஆமா அனு. எனக்கு இப்பவே அவளை பார்க்கணும். மாமா, எனக்கு அவளை பார்க்கணும். அம்மா, நீ அவசரப்படாம இரு. ரூமுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியுமா? எப்ப மாத்துவாங்க? மத்தியானத்துக்கு மேல மாத்துவாங்களாம். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, என் குழந்தை. அம்மு, அம்மு குட்டி. அம்மு, என்ன பாருடா. அக்காவை பாருடா. அம்மு, அம்மு, என் அம்மு குட்டி. அம்மு சொல்லும். உனக்கு வலிக்குதாடா? வலி இருக்குதும்மா. ரொம்ப பேச்சு கொடுக்காதீங்க. தலையை அசைக்கவும் கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அப்புறம் இந்த மருந்தெல்லாம் இங்க வச்சுட்டு போயிடுங்க. அதெல்லாம் கொடுக்க வேண்டிய நேரத்துல நான் கரெக்டா கொடுத்துக்கிறேன். அம்மு, உனக்கு எங்கெல்லாம் வலிக்குது? தலையில தான். ரொம்ப வலிக்குதா அம்மு? அனு, நீ அவகிட்ட பேச்சு கொடுக்காத. ஒண்ணு இல்ல சொல்லும். கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். சரியா?
அனு அவளோட தலையை அசைக்க கூடாதுன்னு இப்பதானே சொல்லிட்டு போனாங்க. நீ இப்படி எல்லாம் செஞ்சினா அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. நீ முதல்ல எந்திரி. அம்மா. எந்திரி. அம்முவதான் ரூமுக்கு மாத்திட்டாங்கல்ல, இனி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ ஒண்ணு பண்ண, நீ இப்ப வீட்டுக்கு போ. நாளைக்கு வந்து அம்முவை பார்த்தா போதும், நான் இவள பாத்துக்கிறேன். வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க. அம்மா கூட நானே தங்குறேன். வரும்போது என்னோட Dress மட்டும் கொண்டு வந்தா போதும். அனு, நான் சொல்றத கேளு. நான் உன்னை இங்க இருந்து போன்னு சொன்னேன். நீ நாளைக்கு வா. என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் உனக்கு ரொம்ப அடம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ கிளம்பு. இவ கூட நானே இருந்து பாத்துக்கிறேன். ஏம்மா என்ன இங்க இருந்து விரட்டுறதுலயே குறியா இருக்கீங்க? நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கிறதால என்ன பிரச்சனை? அப்படி இங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதான் நான் தான் இருக்கேன்ல. நேத்து காலையில இருந்து நீ எவ்வளவு டென்ஷனா இருந்தன்னு எனக்கு தான் தெரியும். அதனாலதான் இப்போ நான் உன்னை போ சொல்றேன். அம்மா, நான் சொல்றது நீ இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றத மட்டும் கேளு. இந்தா புடி. போ. கிளம்பு. அக்கா போயிட்டு வரட்டுமா? நீ போட்டுக்கிறதுக்கு அக்கா Dress எல்லாம் எடுத்துட்டு வரேன், சரியா? போயிட்டு வரேன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.